ஒரு குடும்பத்திற்கேற்ப அறிவும் மனப்பாடமும் நிறைந்த கதையொன்றுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். மகனுக்கும் தந்தைக்குமான உரையாடல். புத்திசாலி கதை. அப்பா மதியமான அறிவுள்ள ஒரு விவசாயி. மகன் ஆர்வம் மிகுந்த, சில சமயம் சோம்பேறியான ஒரு சிறுவன். அவனது வயது 12. மகன் அப்பாட்ட கேட்குறாரு, அப்பா, நீங்கள் ஏன் எப்போதும் காலை முதலே எழுந்து வயலுக்கு போகிறீங்க? நான் கொஞ்ச நேரம் தூங்கினா என்னப்பா என்று கேட்குறான். மகனே, நேரம்தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். அது போன பிறகு திரும்பி வராது. அதனால தான் காலையில் ஒளியுடன் எழுந்து உழைக்கப் போகிறேன் என்று கூறுறாரு. ஆனால் அப்பா, எனக்கு இன்னும் தூக்கம் வருது. நான் பெரியவனாகி உழைக்கிறேன் என்று மகன் சொல்கிறான். அப்பா சிரித்து கொண்டு சொல்கிறாரு, நீ பெரியவனாகும் முன்னே பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மண் வாசனை கற்றுக்கொள்ளாத விவசாயி அறுவடை நாளில் தானியத்தை அறிய மாட்டான் என்று மகனுக்கு சொல்கிறாரு. அடுத்த நாளே அப்பா மகனை வயலுக்கு அழைத்து செல்றாரு. சூரியன் மெதுவாக எழுந்து வருகின்றது. பாரு மகனே, இங்கே 3 விதைகள் நான் உனக்கு தருகின்றேன். ஒன்றை நிழலிலே விதை, மற்றொன்றை அரைநிலையிலே விதை, இன்னொன்றை வெயிலில் விதைத்து விடு. நாளைக்கு பார்த்து சொல்லு எது வளர்கிறது என்று மகனுக்கு 3 விதைகளை கொடுத்து அப்பா கூறுகின்றார். 3 நாள் கழித்து மகன் அப்பாவிடம் சென்று கூறுகின்றான், அப்பா, வெயிலில் விதைத்த தானியமே நல்லா வளர்ந்திருக்குது என்று கூறுறான். அதுதான் வாழ்க்கை மகனே. சிரமத்திலும் வெப்பத்திலும் தான் வளர்ச்சி வரும். நிழலில் இருக்கும் விதை போல சுகத்தில் மட்டும் இருக்கும் மனிதன் வளர மாட்டான் என்று மகனுக்கு சொல்றாரு. அப்பா வியர்வையில் வேலை செய்து கொண்டிருப்பதை மகன் பார்த்துட்டு அப்பாட்ட கேட்குறான், அப்பா, நீங்கள் ஏன் வியக்கும் வரை உழைக்கிறீங்க? சற்றே ஓய்வு எடுத்தால் போதும் அல்லவா என்று கேட்கிறான். வியர்வை என்பது கஷ்டத்தின் அடையாளம் அல்ல மகனே, அது நம் சாதனையின் வாசனை. ஒரு மரம் பழம் தர வேரில் உழைக்க வேண்டும். நாமும் அதே போலதான் உழைக்கணும். அதாவது வியர்வையில் வராத வாழ்க்கை வெறுமையாப்பா என்று கேட்கிறான். சிரித்து கொண்டு, ஆமாம், வியர்வை வெற்றி இல்லாத வாழ்க்கை மகனே என்று அப்பா கூறுகின்றார். அந்த இரவு இருவரும் வீட்டின் முன் அமர்ந்து கொண்டு இருந்து 2 பேருமே உரையாடி கொண்டு இருக்கிறாங்க. நில ஒளியில மெல்ல காற்று வீசியபடி 2 பேரும் இருக்கிறாங்க. அப்பா, நீங்க எப்போதும் அமைதியாக இருக்கிறீங்க, கோபமே வராதா உங்களுக்கு என்று கேட்கிறாரு. கோபம் வராதவன் இல்லை மகனே, ஆனால் புத்திசாலி மனிதன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வான். கோபம் வரும்போது மூச்சை ஆழமாக இழுத்துவிடு. அந்த நேரம் எந்த முடிவும் எடுக்காதே என்று மகனிடம் கூறார். நீங்க எப்போ ஏதாவது தவறு செய்திருக்கிறீங்களா என்று கேட்கிறான். அப்பா சிரிக்கிறாரு. தவறு செய்தால்தான் புத்தி வளர்கிறது மகனே. ஆனா அதே தவற மறுபடியும் செய்யக்கூடாது. அதுதான் அறிவுள்ள மனிதனின் வெளிப்பாடு. அடுத்த நாள் அப்பா ஒரு குருவியை காட்டி கேட்குறாரு, பாரு, அந்த குருவி தன் குட்டிகளை எப்படி காப்பாற்றுகிறது என்று. ஒவ்வொரு நாளும் புதிய வழி தேடி உணவு தேடுகின்றது. சொல்வது போல நாமும் சிக்கலில் சிந்திக்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் புத்திசாலித்தனமா அப்பா என்று மகன் கேட்கின்றான். அடுத்த நாள் காலையில வயலுக்கு 2 பேரும் போறாங்க. ஒரு குருவியை காட்டி அப்பா மகன்கிட்ட சொல்றாரு, பாரு மகனே, அந்த குருவி தன் குஞ்சுகளை எப்படி காப்பாற்றுகின்றது. ஒவ்வொரு நாளும் புதிய வழி தேடி உணவு தேடி அந்த தன் குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்கின்றது. அவள் சொல்வது போல நாமும் சிக்கலில் சிந்திக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மகனிடம் கூறுறாரு. அதுதான் புத்திசாலித்தனமா அப்பா என்று கேட்கின்றான். ஆமாம் மகனே,
புத்திசாலித்தனம் என்பது சிக்கலை தவிர்க்கும் அறிவு அல்ல, சிக்கலில் தீர்வு காணும் திறமை என்று மகனுக்கு அறிவுரை கூறுகின்றார். அடுத்த நாள் மழை ஆரம்பிக்கின்றது. வயல்கள் எல்லாம் மழையில் மூழ்கிவிட்டு இருந்தது. அப்பா, மழை வந்தா எல்லாம் நாசந்தான் போலிருக்கே அப்பா என்று மகன் கேட்குறான். இல்லை மகனே, புதிய உயிரை கொடுக்கின்றது. சில நேரம் வாழ்க்கையில் நம்மை நனைக்கும் துன்பங்களும் பின்னால் நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விடயம் என்று கூறுகின்றார். அதாவது துன்பம் நல்லதா அப்பா என்று மகன் கேட்குறான். துன்பம் ஒரு ஆசிரியர் மாதிரி, அது கற்பிக்கும். சில சமயம் அதை கடந்து சென்றால் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு விடயம் என்று மகனும் அப்பாவும் உரையாடி கொண்டு இருக்கிறாங்க. 30 நாள் கழித்து மகன் முழுமையாக மாறி இருக்கிறத அப்பா பார்க்குறாரு. அவன் காலையில் எழுந்து வயலில் போய் உழைக்கத் தொடங்குறான். மகன் அப்பாவிடம் கூறுகின்றான், அப்பா, இப்போ எனக்கு நன்றாக புரிந்து விடுகின்றது. உழைப்பும் புத்திசாலித்தனமும் சேரும்போதுதான் வெற்றி கிடைக்கின்றது என்று அப்பாவை பார்த்து கூறுகின்றான். அப்பா, நீ இதை உணர்ந்ததாலே நான் பெருமைப்படுகின்றேன் மகனே. ஒரு தந்தையின் வெற்றி அவன் மகனின் விழிப்புணர்வில்தான் இருக்கின்றது என்று ஆனந்தத்துடன் மகனை பார்த்து கூறுகின்றார் அப்பா. அந்த அப்பா மகனுக்கு இறுதியாக சில வார்த்தைகளையும் கூறுகின்றார். நினைவு வை மகனே, புத்திசாலி என்பது புத்தகத்தால் அல்ல, அனுபவத்தால் உருவாகும். உழைப்பும் அறிவும் சேர்ந்தால் வாழ்க்கை தங்கமாகும் என்று மகனுக்கு கூறுகின்றார். இதை புரிந்து கொண்ட மகன், நன்றி அப்பா, இனிமேல் உங்களைப் போலவே சிந்திப்பேன் என்று செயல்பட தொடங்குகின்றான். இதிலிருந்து அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னென்று பார்த்தா, உழைப்பு, நேரம், அமைதி, அனுபவம், புத்திசாலித்தனம் ஆகியவை அனைத்தும் இணைந்துதான் வாழ்க்கையின் உண்மையான செல்வங்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த கதையின் மூலம் நீங்கள் விளங்கி கொண்டது என்னென்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் லக்ஷி. நன்றி.